கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் பாராட்டின தயவுக்காய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் வாசிப்போம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். இந்த காலைவெளியிலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஒரு ரேமா வார்த்தை, உன்னையும் உன்னை சுற்றுப்புறங்களில் உள்ள எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அதுவும் எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்? ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுவும் எப்படி செய்வாராம்? ஏற்ற காலத்தில். இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, ஏற்ற காலத்திலே, at the appointed time by God. அவர் நியமித்து வைத்திருக்கிற அந்த நேரத்திலே, ஏற்ற காலத்திலே உன் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமான ஒரு மழை பெய்ய பண்ண போகிறார். நீ கடந்து வந்த துக்கங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், துயரங்கள், அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் மாறி போகும். ஆண்டவருடைய கரத்திலே நீ உன்னை ஒப்புக்கொடு. ஒரு ஆசீர்வாதமான ஒரு மழை ஏற்ற காலத்திலே உன்னை சுற்றிலும் உன்னை சுற்றுப்புறங்களிலும் பெய்ய பண்ண போகிறார். 4 விதமான ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதல் நாம் பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4-6 வாசிக்கும் போது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாருக்கும் மீட்கும் பொருளாக நம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருவதாக. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருவதாக. அப்படி என்றால் என்ன சொன்னாரு? ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிக்க சித்தமா இருக்கிறார். அதற்காகத்தான் தன் ஜீவனையும் தன் ரத்தத்தையும் சிந்திருக்கிறார். இன்றைக்கு யாருக்காக ரட்சிப்புக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை உன் கணவருடைய ரட்சிப்பா இருக்கலாம், உன் மனைவியுடைய ரட்சிப்பு, உன் பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, உன் பெற்றோருடைய ரட்சிப்பு, உன் சகோதர சகோதரியுடைய ரட்சிப்பு, உன் ஃப்ரெண்ட்ஸ் உடைய ரட்சிப்பா இருக்கலாம். நீ யாருடைய சால்வேஷனுக்காக, ரட்சிப்புக்காக அதிகமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, சகேயுவை ஏற்ற காலத்திலே கர்த்தர் சாட்சியாக விளங்க செய்த தேவன் இன்றைக்கு யாரெல்லாம் நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, இன்னும் எத்தனை நாட்கள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்ற கால வேளையிலே சொல்லுகிறார், ஏற்ற காலங்களிலே சாட்சி விளங்க செய்வாராம். அவர்கள் ஒரு சாட்சியாய் நிற்கத்தக்கதாக சகேயுவை பார்த்து சொன்னாரல்லவா, இவனும் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா என்று சொல்லி அவன் குடும்பம் முழுவதையும் ரட்சித்தது போல், கொர்னோலியோ வீட்டுக்கு ஏற்ற காலத்தில் ஒரு ரட்சிப்பு வந்தது போல், லீதியால் வீட்டுக்கு ஏற்ற காலத்திலே ஒரு ரட்சிப்பு வந்தது போல், சிறைசாலைக்காரனுடைய வீட்டிற்கு ஒரு ஏற்ற காலத்திலே ரட்சிப்பு வந்தது போல், ரட்சிப்புக்காக பாடப்பட்டுக் கொண்டிருக்கிற சகோதரியை கர்த்தர் ஏற்ற காலங்களிலே சாட்சி விளங்கத்தக்கதாக அந்த ஆசீர்வாதத்தை பெய்ய பண்ணுவார். இரண்டாவது, உபாகம் 28:12 வாசிக்கும் போது, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு நல்ல தமது பொக்கிஷ சாலைகளை திறக்க போகிறாய். நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத இருப்பாய். இரண்டாவது, ரட்சிப்பு மாத்திரமல்ல, கர்த்தர் ஏற்ற காலத்திலே உன் பொக்கிஷ சாலையை திறக்க போகிறார். நீ கையிட்டு செய்கிற பிரயாசத்தின் பலன் ஒருவேளை இன்றைக்கு பொத்தலான பைக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம், தேவையில்லாத செலவுகளுக்கு கடந்து போய் கொண்டிருக்கலாம், எதிர்பாராத விதத்துல இழந்து போயிருக்கலாம், நஷ்டங்கள் காணப்பட்டிருக்கலாம், சிலர் உன்னை ஏமாற்றி கூட இருக்கலாம். ஆனால் எப்படி தாவீது ஏற்ற காலத்திலே சகலத்தையும் இழந்து போனதை திருப்பி கொண்டானோ, அப்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே ஒரு ஆசீர்வாதமான மழை உன் தேசத்திலே, உன் குடும்பத்திலே, உன் வருமானத்திலே, நீ கைட்டு செய்கிற பிரயாசத்திலே, உன் தொழிலே பெய்ய பண்ணுவேன். அப்பொழுது நீ திருப்தியாய் சாப்பிடுவாய், நீ இழந்தது எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் சுதந்திரிப்பாய், நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். இன்னைக்கு கடன்ல தத்தளித்துக் கொண்டிருக்கிறாயா? லோன் மேலே லோன் காணப்படுகிறதா? அதை சமாளிக்க முடியாதவர்களுக்கு ஒரு தத்தளிப்பின் பாத்திரமா இருக்கிறாயா? ஏற்ற காலத்திலே
நீ கையிட்டு செய்கிற பிரயாசத்தின் மீது ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை பெய்ய செய்வார். நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். உன் வாய்க்கால்களை நிரம்ப செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஜெபிக்கிறது அரிதான காரியமா இருக்கலாம், கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான ஒரு காரியம். உன் கடன்களை கர்த்தர் தீர்த்து, உன் தரித்திரத்தை கர்த்தர் மாற்றி, உன் குறைகளை நிறைவாக்குகிற தேவன் உன்னை ஆசீர்வாதமான மழையினால் ஆசீர்வதிக்கும்படி இருக்கிறார். மூன்றாவது, ஏசாயா 60:22 வாசிக்கும் போது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். ஏற்ற காலத்திலே அவர்கள் உயர்த்துவதை உயரப்பட்டிருக்கிறதை உன் கண்கள் காணும். ஆண்டவர் கிறிஸ்துவ திருமணம் எதற்காக நியமித்து வச்சிருக்கார் தெரியுமா? There is marriage is a purpose. It's a divine purpose. எதற்காக? மல்கியா 2:13 சொல்லப்பட்ட பிரகாரமாய் ஒரு கிறிஸ்துவ சந்ததியை உருவாக்குவதற்காக தான். உனக்கென்று ஒரு சந்ததியை நிச்சயமாய் கர்த்தர் உருவாக்குவார். உன் மூலமாய் ஒரு சந்ததி இந்த தேசத்துக்குள்ளே கடந்து வரும். அந்த சந்ததி வரும்போது ஏற்ற காலத்தில் அந்த சந்ததி மீது ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு ஆவியும் கர்த்தர் ஊற்றுவார். அப்பொழுது அந்த சின்னவன் பெரிய ஜாதி ஆவார், சிறியவன் பலத்த ஜாதி ஆவார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் அவர்களை தீவிரமாய் உயர்த்துகிறதை உங்கள் கண்கள் காணும். தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன தான் இருந்தான், சின்னவன். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு பெரியவனாய் பலத்த ஜாதியாய் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவை கர்த்தர் ஏற்ற காலத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டதோ சிறு வயதிலே, ஆனால் ராஜாவாகினதோ ஒரு வாலிப வயதிலே. ஏற்ற காலத்திலே உன்னுடைய சந்ததியும் உன்னுடைய பிள்ளைகளை குறித்திருக்க கவலைகளை கர்த்தர் மீது வைத்து விடு. கர்த்தர் ஏற்ற காலத்திலே அதை தீவிரித்து செய்வார். நான்காவது, 1 பேதுரு 5:6 வாசிக்கும் போது, ஏற்ற காலத்தில் தேவன் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கென்று ஒரு உயர்வு வரப்போகிறது, சீக்கிரத்திலே வரப்போகுது. மனுஷனுடைய கரத்திலே அடங்கியிரு என்று சொல்லவில்லை, கர்த்தருடைய கரத்திலே நீ அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலத்திலே தேவன் ஒரு பெரிய உயர்வை உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். யோசேப்பை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் கரத்திலே அடங்கி இருந்தது நிமித்தம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வேதம் சொல்கிறது யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காலம் வந்தது, தேவனுக்குள் அடங்கி இருந்தது நிமித்தம் அதே சொப்பனத்தை பார்வோனுக்கு கொடுத்து எகிப்து தேசத்துக்கு முழுவதற்குமே அதிபதியாய் மாற்றினார். இன்னைக்கு அடங்கி இருக்கும் போது தேவன் கரத்திலே நீ அடங்கி உன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் ஏற்ற காலத்திலே உன்னை தீவிரமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன்னை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே 4 காரியங்களை ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதமான மழையை பெய்ய செய்வேன் சொன்ன தேவன் ஏற்ற காலங்களிலே ஒரு பெரிய ரட்சிப்பை குடும்பத்திலே கட்டளையிட இருக்கிறார். ஏற்ற காலத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ கடன் கொடாதபடி கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதபடி கர்த்தர் உன் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்திலே சிறியவன் 1000 பெரியவன் பலத்த ஜாதியுமாய் ஆகும்படி கர்த்தர் உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே அவர் கரத்திலே நீ அடங்கி இருக்கும் போது ஒரு பெரிய உயர்வை உன் வாழ்க்கையில நீ காண போகிறாய். கண்களை மூடி செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே அப்பா, இன்னும் காலம் வரவில்லையே, 2020 கடந்து விட்டுவிதே, என்னுடைய வாழ்க்கையில எப்பொழுது நான் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறேன் என்று வேதனையோடு செபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஏற்ற காலத்திலே உன்னையும் உன்னை சுற்றி இருக்கிற புறங்களையும் நான் ஆசீர்வதித்து, எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், ஆசீர்வாதமான ஒரு மழையை பெய்ய பண்ணுவேன். அந்த ஏற்ற காலம் கடந்து வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. ஏற்ற காலத்திலே ஆண்டவரே நீர் அப்பா கையிட்டு செய்கிற பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்திலே ஒரு பெரிதான ரட்சிப்பின் வாசலை குடும்பங்களிலே திறக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்திலே அப்பா சந்ததியை ஆசீர்வதித்து அந்த சந்ததியை ஆண்டவரை பழுகி பெருக செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே நாங்கள் அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலம் வரும்போது ஆண்டவரே, யாரும் நினையாத நேரத்திலே யோசேப்புடைய சகாப்தம் முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் அவன் எகிப்துக்கு அதிபதியாக உன்னை உயர்த்தி வைத்து அதே சகோதரர்கள் வந்து அவனுக்கு முன்பாயே ஆண்டவரே முகங்குப்புற விழும்படி நீ செய்தீரே. ஆண்டவரே, இதுதான் ஏற்ற காலத்திலே எங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். நாங்கள் எப்பொழுதும் அடங்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பு ஆண்டவரே அப்பா, ஒரு பெரிய ஆண்டவரே கர்த்தாவே பொக்கிஷ சாலையை திறக்க போகிறீர்.
சந்ததி ஆசீர்வதிக்க போகிறீர். அடங்கி இருக்கிற உடைய பிள்ளைகளை சத்துருக்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே பெரிய ஒரு உயர்வை காண செய்ய போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் சுதந்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான மழை பெய்ய உதவி செய்யும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.